ஃபார்ம் பில்லிங் சாஃப்ட்வேர்ல பில் பிரிண்ட்ல இங்கிலீஷ் தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு எப்படி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெனு பார்ல இருக்க அட்மின் இதுல பிரிண்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஃபார்மேட்டுக்காக பில் செட்டிங் பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நமக்கு பில் பிரிண்ட் எடுக்கும்போது ஐட்டமோட டீடைல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல வேணும் அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் இதுல இந்த இங்கிலீஷ் ஐட்டம் நேம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பில்லிங் செக்மெண்ட் போலாம். இதுல ஒரு பில்லை சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த பில்லில் ஐட்டமோட டீடைல்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் வந்திருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ பில் பிரிண்ட்டை மாற்றி கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த செட்டிங்கை பண்ணாமல் பில்லை சேவ் பண்ணும்போதே எந்த ஃபார்மேட்டில் பில் பிரிண்ட் வேணும், அதாவது இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா அப்படிங்கிறத அங்கேயே கொடுக்குற மாதிரி ஒரு செட்டிங்கும் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்ஸை செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு பில்லை ஓப்பன் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த பில் ஃபார்மேட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நாம கிரியேட் பண்ண 2 ஃபார்மேட்டுமே ஷோ ஆகும். இதில் இங்கிலீஷ் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுக்குறேன். இப்போ டீடைல்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் வந்திருக்கும். மறுபடியும் அதே பில்லை பிரிண்ட் கொடுக்கும்போது ஃபார்மேட்டை தமிழுக்கு மாற்றிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தமிழ்லையும் கிடச்சிரும்.